பயம் என்பது மனித வாழ்க்கையில் இயல்பான உணர்வு. ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒரு விஷயத்தில் பயம் இருக்கும். சிலர் தோல்வியை பார்த்து பயப்படுகிறார்கள், சிலர் பிறர் என்ன நினைப்பார்கள் என்று சிலர் எதிர்காலத்தை பற்றியும் பயப்படுகிறார்கள். பயம் இருப்பது தவறல்ல, ஆனால் பயம் நம்மை நிறுத்திவிட்டால் அது வாழ்க்கையை கட்டுப்படுத்த ஆரம்பித்துவிடும். ஒரு மனிதர் நடக்க கற்றுக்கொள்ளும் போது பல முறை விழுவார். விழுந்து விட்டேன் என்று நினைத்து அவர் எழாமல் இருந்தால் ஒரு நாளும் நடக்க முடியாது. அவர் மீண்டும் எழ முயற்சித்ததால் தான் இன்று தன்னம்பிக்கை. வாழ்க்கையிலும் அதே உண்மை. தோல்வியை பார்த்து பயந்தால் முயற்சி செய்ய முடியாது. முயற்சி இல்லாத இடத்துல வெற்றி எப்படி வரும்? பயம் பல நேரங்களில் நம்முடைய மனதில் உருவாகும் ஒரு சிந்தனை. நாம் நினைப்பது போல் பல விஷயங்கள் உண்மையில் நடக்கவே நடக்காது. பயம் இருந்தால் மனதில் தன் திறமையை பயன்படுத்த முடியாது. ஆனால் தைரியம் இருந்தால் அவர் மறைந்திருந்த திறமைகளை வெளிக்கொணர முடியும். பயம் கதவை மூடும், தைரியம் கதவை திறக்கும். ஒரு சிறிய தைரியம் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும். தைரியம் இருந்தால் எதையும் சாதிக்கலாம். பயம் என்பது ஒரு மாயை, தைரியம் என்பது அதை எதிர்கொண்டு வெல்வது. உங்கள் உண்மையான பலம் உங்கள் உள்ளே உள்ளது. பயம் முன்னேற்றத்தை தடுக்கிறது, ஆனால் தைரியம் வெற்றிக்கு வழிவகுக்கிறது. உங்கள் உண்மையான பலம் உங்கள் உள்ளே உள்ளது. தூரத்தில் தொலைத்தவன்